சீமானுக்கு எதிராக இந்த பெரியாரிஸ்ட்டுகள் சொல்லக்கூடிய அந்த பேச்சு வதந்தி இப்படி பிரச்சாரம் இந்த களத்தை நீங்கள் இன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க ஐயா? சிவனே சொன்னாலும் தப்புன்னா தப்புன்னு சொல்லிட்டா அப்படி எங்க சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதுதான் நாங்கள் எடுத்துக்குவோம். உங்கள் இவர் அவங்க அண்ணா சொன்னால் யார் சொன்னாலும் சரி. எந்த காலம் பசங்க கூப்பிட்றாங்களே இப்போ நீங்கள் போய் நீங்கள் ஈரோட்லேயே சீமான் பேச முடியுதுன்னாக்க ஆளுலாம் பேசுகிறாரா? முரட்டுத்தனமாக தனி நபராக பேசிட்டு வர்றாரா? நிற்கிது அது கூட்டம், பெருங்கூட்டம் நிற்கிதுங்க. அது மேலெல்லாம் கை வச்சா நாளைக்கு ஓட்டே பாதிக்கப்படும் திமுகவுக்கு. அந்த நிலைமை இல்லை. பெரியார் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பெரியாருக்கு எதிராக இது உன்னுடைய மண் இல்லை, பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்ற அந்த போக்கு வந்து எப்படி பார்க்குறீங்க? அது வளர்ச்சி தமிழர்களுடைய விழிப்புணர்ச்சி. அது நீங்கள் இப்போ பேசிட்டு இருக்கும்போது தமிழ் தேசியர்களை வளைத்ததை போல இப்போ வளைக்க முடியல உங்களுக்கே சீமானி அப்படிங்கிற இந்த வளைத்ததுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு முன்னாடி யார் அப்படி வளைச்சாங்க? இப்போ வீரபாண்டியன் அவர்களுடைய சக வயசு உங்களுக்கு அவருக்கும் கூட குறையா இருக்கலாம். ஆசான் அப்படின்னாவே ஒரு 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 பதட்டமாக அவர் பேசுறது, அடிக்கடி அதை சொல்லி அதை பொறாமப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குங்கிறதான் போராடும் போது அப்பதான் மண்டையில அந்த அடிச்சு தாக்கப்பட்ட மக்களுடைய சம உரிமைக்காக நின்றேன். அது நின்று போது அங்கே தாக்கப்பட்டேன். அது வேற. அது 85ல நினைக்கிறேன். அது 84 85 அது. இது இப்போ நடந்தது. இது இந்த விடய சம்பந்தமாக உடனே அவர் பேட்டியை பார்த்த உடனே நான் உங்களுக்கு தொலைபேசி எடுத்து என்ன ஐயா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததான்னு உங்ககிட்ட நான் கேட்டேன். அதுக்கு நீங்கள் ஒரு பதில் வந்து ரொம்ப சிறப்பாகவும் அழுத்தமாகவும் இருந்தது. அது அவர் பேரில் தவறு இல்லை, அந்த திராவிடத்தினுடைய ஜெனட்டிக் மரபு அப்படிப்பட்டது. அது என்ன மரபுன்னு சொல்லுவாங்க? தமிழ் தேசியத்தோடு தான் இருந்தார் அவர், எல்லாம் பண்ணார். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கான ஒரு டமாரமாக இருக்கார். ஈவேராவையும் பிரபாகரனையும் ஒப்பிட்டு ஒரே சம தட்டில் வச்சு இங்கே அவர் பேசியதைத்தான் பிரபாகரன் பெண் விடுதலையை, பெண் போராளிகளை உலகத்திலேயே முதலாக ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து களத்தில் இறக்குனது வந்து பிரபாகரன். அங்கே அவர் சாதித்ததை வந்து பெரியார் சொல்லித்தான், பெரியார் பேசியதை தான் சாதித்தார்ன்றப்ப அது ஏன் அங்கே சாதிக்க முடியலன்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வருது. ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் என்ன இப்போ பிரபாகரனுக்காக பேருங்கிறேன், உங்களுக்கு என்ன ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்? பெரியாரை நீங்கள் இப்படிலாம் பேசக்கூடாது. சரி, எல்டிடி மேலே உள்ள தடையை நீக்க சொல்லி வீரமணி போராடி இருக்காரா? ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிரும்பிகளுக்கு வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஆசான் பே மணியரசன் அவர்கள் நம்ம சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆசான்னு சொல்லிட்டு திரும்ப அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்கு எங்களுக்கு. எனக்கு கூச்சமா இருக்கு. இல்லை, கூச்சமா இருக்குது. ஆனா அந்த வார்த்தையை சொல்ல நம்ம தமிழ்ல பழைய ஆசான்கள் மாதிரி நான் ஆசான் இல்ல. ஆசான் அப்படிலாம் இல்ல, உண்மையிலேயே ஆசானா இருக்கிறீங்க. அதனால நாங்க ஆசான்னு சொல்றதால சில பேருக்கு வயிறு எரியட்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் சொல்கிறேன்னு சொல்றோம். அதங்கோட்டாசார்க்கு அரில் தப்ப உரைத்து அந்த மாதிரி. இப்ப இந்த அரசியலுக்கெல்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. பெரியாரை விமர்சிக்கலாமா? நீங்கள் கூட ஒரு கண்டன அறிக்கை வெளியிட்டீங்க. சீமான் வீட்டுக்கு எதிராக முற்றுகையிட்டதில் வந்துட்டு ஒரு சட்டவிரோத செயல், அது அரசு முழுக்க துணையோடு நின்று இப்படி செய்யலாமா? ஒரு விமர்சன கருத்தை வைப்பதற்காக நீங்கள் இப்படி சொல்லலாமா? வழக்கு இருக்குது, பார்த்துக்கலாம், வீட்டை முற்றுகையிடுவது சரியா அப்படின்னு தொடர்ந்து இந்த சீமானுக்கு எதிராக இந்த பெரியாரிஸ்ட்டுகள் சொல்லக்கூடிய அந்த பேச்சு வதந்தி இப்படி பிரச்சாரம் இந்த களத்தை நீங்கள் இன்னைக்கு எப்படி பார்க்குறீங்க ஐயா? இல்லை, அவங்க வந்து ஒரு கடைசி கட்டத்தில் இருக்காங்க. அதாவது இருப்பா இல்லையா அப்படின்ட்டு திராவிடத்துக்கு வந்து கேள்வி முறை இல்லாமல் அரிமாக்கள் கர்ச்சிக்காத காட்டில் நரிகள் ஊழையிடும்பாங்க. அதாவது சிங்கம் கர்ச்சிக்காத காட்டில் நரிகள் ஊழையிடும் என்றார் பாருங்க. அதுபோல் தமிழ் இனம், இந்த தமிழர் தாயகம் நம்ம மண். அது நம்முடைய தமிழ் மண்ணில் நமக்கான வரலாற்றை நமக்கு சொல்லித்தர்றதுக்கு எந்த அயலாரும் பயன்படுத்தலாம், தூக்கி வச்சுட்டு போயிடுவோம். இந்த மண்ணில் இருந்து கொண்டு இந்த மண்ணினுடைய தமிழை மறைக்கிறது, தமிழனை மறைக்கிறது, திராவிடம்னு திணிக்கிறது, அவன் ஆரியம்னு திணிக்கிறது, அவன் எல்லாம் பிராமணியமயமாகிறது. ஏற்கனவே வந்தவங்க அக்ரஹாரத்து பேர் வழிகள். அவனுடைய அங்காளி பங்காளி போல் திராவிடக்காரன் வந்து திராவிடம்னு சொல்லி நம்முடைய வந்து தமிழை மறைக்கிறது, தமிழர் தொன்மையை மறைக்கிறது.
இந்த திராவிட இயக்கம் தோன்றின பிறகுதான் நம்ம ஏதோ அறிவு பெற்றதாகவும் பல் துலக்க கற்றுக்கொண்டது போலவும் வேட்டி கட்ட கற்றுக்கொண்டது போலவும் இப்படி வந்து ஒரு கப்ஸா விட்டு ஆரியம் ஒரு பக்கம் அந்த மாதிரி ஆதிக்கம் செய்தது. இந்த திராவிடம் வந்து அதை எதுக்கிறத பேர் பாசாங்கு பண்ணிக்கிட்டு ஆரியத்தை எதுக்கிறதா நம்ம ஆட்களை திரட்டுனதா தான், வேற ஒன்றும் இல்லை. ஆரியத்தை எதுக்கிறதுன்னு அவங்க பண்ணதுனால நம்ம மக்கள் ஆதரித்தாங்க, அறிஞர்கள் எல்லாரும். ஆரியத்தோட அந்தரங்க கூட்டாளி என்பது போக போக தான் அது தெரியுது. நம்ம ஆள்களுக்கு சரியாக அப்போ புரியலை. நீ அவனை எதுக்குறேங்கிற பேரில் எங்கள் ஆள்களை ஆணையும் பொண்ணையும் திரட்டிக்கிட்டு எங்கள் இனத்தை அடையாளத்தை, எங்கள் மொழியை இழிவுபடுத்துறது, எங்கள் இனத்தை அடையாளத்தை மறுக்கிறது, எங்கள் வரலாற்றை வந்து இழிவுபடுத்துறது அப்படிங்கிற நிலைக்கு வந்த பிறகு அது நம்ம ஆள்கள் சரியாக பண்ணாமல் கடந்த காலங்களில் விட்டாங்க. நம்ம இப்போ ஐயா கியாப்பியெல்லாம் நமக்கு வழிகாட்டிகள் தான், அவங்கெல்லாம் எடுத்தாங்க, மக்கள் ஆதரவு இல்லாமல் கைவிட்டாங்க. அதுபோல் பாரத மாதா இந்திய தேசியம் பேசிக்கிட்டே மாப்போசி தமிழ் தேசியம் பேசி கோளாறு பண்ணிவிட்டார். நல்லா பேசினார். இன்றைக்கி அது திருத்தணி நம்மளோட இருக்குன்னு சொன்னால் அது மாப்போசியும் அது மாதிரி காங்கிரஸ்காரர் நடத்தின போராட்டம். அவர் இப்போ காங்கிரஸ் தான் இருக்கார். இப்போ அவர் தமிழரசு கழகம் என்பது ஒரு இலக்கிய பண்பாட்டு பிரிவை தவிர காங்கிரஸில் அது தனி அரசியல் கட்சி இல்லை. 56க்கு பிறகு தான் தனி அரசியல் கட்சி அவர் நீக்கிறார் காமராஜர் கட்சியை விட்டு. அதன் பிறகு அவர் தனியாக வர்றாரு 50களில். அது முதலெல்லாம் அதனுடைய ஒரு பண்பாட்டு பிரிவு மாதிரி தான் இருந்தார் காங்கிரஸில். அதை வச்சுக்கிட்டு இந்தியா தேசியத்தை ஏற்றுக்கிட்டு தமிழ் தேசியம் பேனார் தவிர மற்றபடி அவங்களால சில பலன்களும் கிடைச்சிது. அதுபோல் துல்லியமாக சரியாக பேசினவர் நம்ம சீபா ஆதித்தனார். அவர் 2 தேர்தலில் தோற்ற உடனே போய் சரணடைஞ்சு திமுகவில் சேர்ந்துட்டார். இந்த மாதிரி கோளாறு வந்தோடனே எல்லாரும் அப்படி இருப்பாங்கன்னு பார்த்துட்டாங்க. நம்ம முன்னோர்கள் தான். நாங்கள் வந்து அவங்களுடைய பெருமையும் பேசுவோம், அவங்களால வந்த பாதிப்பையும் பேசுவோம். மாப்போசினால் வந்த சிறப்புகளும் இருக்குது, ஆதித்தனாருடைய வழங்கல்கள் இருக்குது, நமக்கு ஒன்றும் இல்லாமல் இல்லை. அதனுடைய தவறுகளையும் நாங்கள் பேசுகிறோம். அந்த பூஜை போடுறதெல்லாம் அந்த திராவிட பழக்கம். அவங்க தலைவர்களை பூஜை போடுறது இருக்குல்ல, அவர் ஈவேராவாக இருந்தாலும் அண்ணாதுரை அவர்களையாக இருந்தாலும் பூஜை போடுறதெல்லாம் அது திராவிட பழக்கம். நாங்கள் வந்து திறனாய்வோடு தான். நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற மரபு இல்லையா நம்ம தமிழ் மரபு. அது உண்மையாக நடந்துச்சான்னு யாரு கண்டா நான் கேட்குறேன். அவங்க வந்து பெரியார் சிவபெருமானை வந்து உண்மையாக பார்த்தாரு வந்தாருங்கிறது என்ன கதையாக இருக்கட்டும். எங்கள் பாட்டிகள் சொன்ன கதை அதுக்கு ஏய் சிவனே சொன்னாலும் தப்புன்னு சொல்லிட்டா அப்படி எங்களை சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. அதுதான் நாங்கள் எடுத்துக்குவோம். உங்கள் இவர் அவங்க அண்ணா சொன்னால் யார் சொன்னாலும் சரி. அது மாதிரி இப்போ வந்த பிறகு பழைய ஆட்கள் மாதிரி இல்லையே. அந்த ஏற்கனவே தமிழ் தேசியவாதிகளை வளர்ச்சி போட்டோம்ல, நம்மள்ட்ட வந்தாங்கல்ல, அந்த மாதிரி இது இல்லையே. இப்போ சீமானோ நம்மளோ மற்றவங்களோ இல்லையே இது அப்படிங்கிறது வயிற்றறிச்சலாக இருக்குது. அதனால் நம்மளை பற்றி அவதூறு பேசுகிறதுங்கிறதும் மெயினாக 24 மணி நேரம் நம்மளை பற்றியே பேசிக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு அவங்க பக்கத்தான் காவந்து பண்ணுவதற்கு கடைசி போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திராவிடம் இப்போ கடைசி போரை நடத்திக்கிட்டு இருக்குறீங்க. ஆமாம், இறுதி கட்டத்தில் நடத்திட்டு இருக்குது. அதுக்கு இல்லை நீங்கள் அப்படி அது சாத்தியம்னு சொல்லி நினைக்கிறீங்களா? ஆமாம். ஏன் அப்புறம் இந்த நீங்கள் நம்ம அவர்களுடைய அலறலிருந்து உங்களுக்கு புரியலையா? அடுத்தது அது வெறுமனே அந்த அலறல் மட்டும் இல்லை, பையங்க எவ்வளோ பண்ணுறாங்க. இப்போ நமக்கு இந்த அவங்க வந்த பிறகு இளைஞர்கள் ஆணும் பொண்ணு எவ்வளவு ஆதரவாக நம்மளுக்கு கிளம்புது. லட்சக்கணக்கில் வந்திருக்கிறாங்க. அது பாட்டில் கிளம்பி நீங்கள் இந்த யூடியூப்புகளில் ஆதரவு கருத்து போடுறதை கொஞ்சம் நஞ்சமாக போடுது. அவங்களுக்கு லட்சக்கணக்கில் போடலாம், நமக்கு தமிழர்களுக்கு தமிழ் இனத்துக்குன்னு இப்படி லட்சக்கணக்காக போடுறது எந்த காலம்? இது வரைக்கும் இல்லை. எந்த காலம்? பசங்க கூடுறாங்க இல்லையா? இப்போ நீங்கள் போய் நீங்கள் ஈரோட்லேயே சீமான் பேச முடியுதுன்னாக்கா ஆள் தான் பேசுகிறாரா? முரட்டுத்தனமாக தனி நபராக பேசிட்டு வர்றாரா? நிற்கிது அது கூட்டம், பெருங்கூட்டம் நிற்கிதுங்க. அது மேலெல்லாம் கை வச்சா நாளைக்கு ஓட்டே பாதிக்கப்படும் திமுகவுக்கு. அந்த நிலைமை இல்லை. பெரியார் மண் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பெரியாருக்கு எதிராக இது உன்னுடைய மண் இல்லை, பெரியாரே ஒரு மண்ணு தான் அப்படின்னு சொல்ற அந்த போக்கு வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? அது நம்ம வளர்ச்சி தான், அது நல்ல வளர்ச்சி தான். அது வந்து வளர்ச்சி, அது ஒரு வளர்ச்சி. தமிழர்களுடைய விழிப்புணர்ச்சி. அது விழிப்புணர்ச்சினாலதான் எல்லாரும் கோடான கோடி மக்கள் ஆதரிக்குது. அதை வீதிக்கு வர்றது லட்சக்கணக்கில், வீட்டில் இருந்து கொண்டு ஆதரிக்கலாம் கணக்கு எடுத்தால் கோடான கோடி இருக்கு தமிழர்கள். தமிழ் கூட்டம் அந்த காலம் திரும்பிடுச்சு. அதை சரியாக கொண்டு போகணும், பொறுப்போட கொண்டு போகணும். அது ஒரு எச்சரிக்கை, ரொம்ப எச்சரிக்கை. கடந்த காலங்களை விட இந்த மாதிரி மக்கள் வருது எதிர்பார்த்து நல்ல லட்சியத்தோட நம்ம இன்னும் சரியா இருக்கணுங்கிறது நமக்கு பொறுப்பு கூடுதலாகணும். நம்ம அடிகளை நிதானமாக எடுத்து வைக்கணும் என்பது எச்சரிக்கை நமக்கு தேவை. நீங்க இப்ப பேசிட்டு இருக்கும்போது தமிழ் தேசியர்களை வளைத்ததை போல இப்போ வளைக்க முடியல,
உங்களையோ சீமானி அப்படின்னு இந்த வளைத்ததுன்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு முன்னாடி யார் அப்படி வளைச்சாங்க? உங்க தளத்திலேயே தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்தவங்களாம் யாரு? இன்னைக்கு அங்கே போய் சேர்ந்து பல செட்டு இருக்குது. நீங்கள் அந்த சமகாலத்துலேயே பல பேர் இருக்காங்க. நீங்கள் வந்து இப்போ நம்ம தம்பிகள்லாம் நமக்கு வேண்டிய தம்பிகள் தான். இப்போ இவர் ராஜீவ்காந்தி எல்லாம் நம்ம வேண்டிய தம்பி தான், நல்ல தம்பிகள் தான். இப்போ போய் எங்கே பண்ணிட்டு இருக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. சீமா மேல பணம் இருக்கிறது தான் அது தப்புன்னு சொல்லலைன்னா அது அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்திருக்கலாம். இந்த ராஜீவ்காந்தி பக்கம் தம்பி கல்யாணசுந்தர் பக்கம் நியாயம் கூட இருந்திருக்கலாம், நமக்கு தெரியாது, அது உள்கட்சி விஷயம் அது. ஆனால் தமிழ் தேசியத்துக்கு எதிராகவே போயிடுறது, திராவிடத்துக்கு வக்காலத்தை வாங்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு இப்போ நினச்சி பார்க்க முடியாத ஒன்றா இருக்குது. அது மாதிரி நம்ம தோழர்கள் வந்து இப்போ நீங்கள் நம்ம பேராசிரியர் சுபவீரபாண்டியன் வந்து அவங்க திராவிட குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர். ஆனால் அவருடைய நடைமுறை அணுகுமுறை அவர் ஈழப் போராட்ட காலத்தில் இருந்ததுனால பெற்றுக்கொண்ட அனுபவங்கள், திமுகவின் துரோகங்கள் எல்லாம் பார்த்துட்டு சுபவி வந்து அதை விட்டு அதுக்கு எதிராக இருந்து நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டோம். அது மாதிரி ஒரு தமிழ் தேசியத்தோடு தான் இருந்தார், அவர் எல்லாம் பண்ணார். இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கான ஒரு ஒரு டமாரமாக இருக்கார். திராவிடத்துக்கு டமாரமாக தான் சுபவீரபாண்டியன் இருக்காரு. திராவிட டமாரம் கூட சொல்றதை விட ஸ்டாலின் உதயநிதி குடும்பத்தின் டமாரம் அப்படிங்கிற லெவல்ல போயிட்டாரு. அது அவங்க பலவீனத்தை பயன்படுத்துறாங்க. அதுபோல தமிழ் தேசியத்தை பேசி வந்து கம்யூனிஸ்டாக இருந்து தியாகம் பண்ணி சிறையில் வந்து தூக்கு தண்டனை பெற்று அது மாதிரி வாயில் தண்டனை பெற்று அதுலேருந்து அதை அனுபவித்து விடுதலையாகி வந்திருக்கிற நம்ம தோழர் தியாகு போன்றவர்கள்லாம் நாங்கள் தமிழ் தேசியம் பேசும்போது சிபிஎம்லேருந்து கொஞ்சம் மாறுபட்ட கருத்தில் இருந்தார். அப்புறம் வந்து வர வர அவர் நல்ல தமிழ் தேசியத்துக்கு வந்தார். இப்போ திராவிட தேசியத்தை நேரடியாக சொல்லலையே தவிர தமிழ் தேசியங்கிற பேரில் திராவிடத்தை ஆதரிச்சுக்கிட்டு அதுக்கு காலத்தை வாங்கிட்டு நம்மளை எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணுறது நிலையில் போயிட்டாரு. இதுதான் வளைத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, சிலரை வளைக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வளைச்சா அவங்க வளைச்சாங்களோ இல்லையே, இவங்கெல்லாம் வளைஞ்சிட்டாங்க, இவங்களாம் வளைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். வளைக்கிறது ஒரு பக்கம் இருக்கலாம், சில பேர் இருப்பாங்க தாங்களா வளைந்து அது இப்போ அப்படி போகிறது தான் வழி, நல்லது, அது பாதுகாப்பானது நம்மளுக்கு. அரசு அதிகாரத்தில் இருக்கவங்களை எதிர்த்துக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது, அது வேண்டாம், ஒரு சௌரியமாக பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு தமிழ் தேசியமும் பேசிக்கலாம். இப்போ நீங்கள் தமிழ் தேசியத்தை மறுக்க வேண்டியதில்லை. இப்போ தோழர் தியாகங்கள்லாம் தமிழ் தேசியமும் பேசிக்கலாம். ஆட்சியில் இருக்கவங்களோட அனுசரணையாக இருந்துக்கிட்டு அரவணைப்போட ஆட்சி அதிகார அரவணைப்போடு இருந்துக்கலாம். அப்படிங்கிற முறையில் இவங்களா வளைஞ்சிக்கலாம். வளைக்கப்பட்டு போனவங்களும் பல பேர் இருப்பாங்க. ஆமாம், அதை நம்ம ஏன் இப்போ மக்கள் தொகை கணக்கு எடுக்கிற மாதிரி அதை எடுத்து கிடக்கிற மாதிரி நான் 19 போக்க சொல்லுவாங்க நடந்துருக்கு. ஆமாம். இப்போ சமீபமாக ஈவேராவையும் பிரபாகரனையும் ஒப்பிட்டு ஒரே சமத்தட்டில் வச்சு இங்கே அவர் பேசியதைத்தான் பிரபாகரன் பெண் விடுதலையை, பெண் போராளிகளை உலகத்திலேயே முதலாக ஒரு கட்டமைப்புக்குள்ளே வந்து களத்தில் இறக்குனது வந்து பிரபாகரன். அதே போல் வந்துட்டு சாதி மறுப்பு, சாதி ஒழிப்பு எல்லாமே சாதி மறுப்பு திருமணம் பண்ணுங்க சொல்லி செய்தது பிரபாகரன். இந்த முரணை இதெல்லாம் தெரிஞ்சுக்காமல் இரண்டு கூர்முனைகளுக்கும் அந்த இரண்டு தரப்புக்கும் ஒரு விரோத போக்கை வளர்க்குற மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றது பழநெடுமாறன் வயதில் மூத்தவர், ரெண்டும் ஒன்றுங்கிறாரு. எனக்கு அதில் ஒரு முரண்பாடு வருது, இது வேறு அது வேறு. அங்கே அவர் சாதிச்சதை வந்து பெரியார் சொல்லித்தான், பெரியார் பேசியதை தான் சாதித்தார்ன்றப்ப அது ஏன் அங்கே சாதிக்க முடியலன்னு ஒரு கேள்வி எனக்குள்ளே வருது. ஐயா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? முதல்ல ஐயா பழநெடுமாறன்ட்ட 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு, 1000 வரப்போறாருன்னு. எப்போ வரப்போறாருன்னு கேளுங்க அவர்கிட்ட. ஏன் என்ன வரல பிரபாகரன்? அவரும் காசி ஆனந்த் சொல்கிறாங்கல்ல. ஆமாம். அடுத்து ஒரு பொண்ணு கொண்டு வந்தாங்கல்ல துவாரகான்னு, பிரபாகரனுக்கு ஒரு பொண்ணு கொண்டு வந்தாங்கல்ல, அந்த பாப்பா எங்கே இருக்கு இப்போ? நீங்கள்லாம் இதை பற்றி கருத்து சொல்லலாமா? நெடுமாறையா வருத்தமாக இருக்கு எனக்கு சொல்கிறதுக்கு. நீங்கள் தான் பேசணும், நாங்கள் பேச முடியாது, சின்ன பிள்ளைங்க நாங்கள். இல்லை, பிரபாகரன் இருக்காருனாக்க அவங்க அமைப்பில் சொல்லட்டும். நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்காங்களா? அப்போ இந்திய உளவுத்துறைக்காக சொல்கிறீங்களா? பிரபாகரன் இருக்கார் இல்லைன்னு தமிழ் பயல் அடிச்சு எடுக்கட்டும், போகட்டும், இப்படியே கிடக்கட்டும் சொல்லி தடை போட்டு இதை போட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ அவன் என்ன சொல்கிறான், வெளிநாட்டில் எல்லாம் பிரபாகரன் தான் உயிரோடு இருக்காரு, அதனால் உனக்கு பிசா கிடையாதுங்கிறான் பல பேருக்கு. அதுக்காக உதவியாக பண்ணுறீங்களா?
தமிழனுடைய கவனத்தை திசை போட்டு டெல்லிக்கு அடிமை வேலை பார்க்குறதுக்கு பிரபாகரனை வர சொல்லுங்கள் நம்ம பழைய மாதிரி அங்கே தனியாரெலாம் கேட்க மாட்டோம், என்ன நாங்கள் கேட்போம்னு சொல்லி விட்றீங்களா? எங்களுக்கு தெரியல ஒன்றுன்னு இருக்காருன்னா தான் அவங்க அமைப்பு சொல்லட்டுங்க. நீங்கள் யாருங்க அதுக்கு? உங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க? நான் தான் அத்தாரிட்டி பர்சன். யார்? எந்த எனக்கு சொல்லணும், என்கிட்ட சொல்லணும். நான் இன்னைக்கு சொல்கிறேன், நான் இது தவறாக வந்து இது பண்ண சொல்லலை. நம்ம முதல்ல என்னை அழைச்சிட்டு போனது நெடுமாற ஐயா தான். வெளிநாட்டுக்கு ஜெர்மனுக்கு போகிறோம் நாங்கள் மாவீரர் நாளுக்கு 91 படிச்சிருக்கோம் அதெல்லாம் நிறைய. 91 நவம்பரில் போகிறோம் நாங்கள். அப்போ 56 நாள் ஜெர்மனில் அங்கே நார்வே ஸ்விஸ் எல்லாம் தங்கி 56 நாள் இருந்தோம். அதிகமாக ஜெர்மனில் தங்கியிருந்தோம். அதன் பிறகு இப்போ பல நாடுகளுக்கு நான் போனேன், அவர் இல்லாமல் போனேன். அப்புறம் பழக்கம் வந்துச்சு, அழைச்சாங்க போனோம். கொஞ்சம் கனடா அங்கே பல நாடுகள், ஃப்ரான்ஸ், பல நாடுகள் போனேன். சர்வதேச பொறுப்பாளர்கள் அங்கே தான் இருந்தாங்க. என்கிட்ட பேசினாங்க. நெடுமாறையா இருக்கார் எங்களுக்கு எங்கள் பொறுப்பாளராக, அவர் வெளியூர் செலவுக்கு பொறுப்பாக இருக்கட்டும், அது மாற்ற வேண்டியதில்லை, அன்றாட நிர்வாக நடவடிக்கைகள் நீங்கள் பொறுப்பாகணும்னு என்ன கேட்டாங்க. வந்து செயல் தலைவராக நீங்கள் நேரடியாக அங்கே அவர் இருக்கட்டும், நாங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக எதிர்பார்க்குறோம், நீங்கள் இருந்து செயல்படுங்க. நான் சொன்னேன், என்னுடைய லட்சியம் அரசியல் என்பது தமிழ்நாட்டுக்கு தான், ஈழத்துக்கு ஆதரவே தவிர ஈழத்துக்கு முதன்மை அல்ல. என்னுடைய அரசியல், என்னுடைய லட்சியம் சகோதர ஆதரவு தான். ஆதரவு வந்து தீவிரமாக இருக்கும். ஆதரவு தீவிரமாக அன்னைக்கும் சொல்கிறேன், இன்னைக்கும் சொல்கிறேன். அதான் 91 நான் எழுதியிருக்கேன், அதை அவங்களுடைய எரிமலையில் எழுதியிருக்கேன். நெடுமாறையெல்லாம் அங்கே தான் இருந்தேன், நான் ஜெர்மனியில் உட்காந்து எழுந்தது இல்லை. தலைவரும் அதைத்தான் சொல்ல வர்றாரு, நீங்கள் வந்துட்டு ஆதரவு தான், இங்கே வந்து விடுதலை இங்கே பேச முடியாது, நாங்கள் தான் வென்று. அடுத்தது தமிழ்நாடு, அது வந்து அது மாதிரி நான் அந்த பொறுப்பு ஏற்றுக்க முடியாது தோழர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த காலத்திலே எப்படி நான் இது சொல்ல வரேன்னா, அந்த காலத்திலே கூட அவங்க இன்னொருத்தரை தேடி இருக்காங்க, பல பேரோட தொடர்பு வச்சுருக்காங்க. அவங்க நெடுமாறையாவோட மட்டுமா, வைகோட தொடர்பு வச்சுருக்காங்க. ஆனால் இப்போ மாதிரி யாரும் சொல்லலை. வைகோ பாவம் வெக்கப்பட்டு வந்துட்டார், தஞ்சாவூருக்கு வந்துட்டு பாதி வழியில் ரிட்டர்ன் வந்து இல்லை, தஞ்சாவூர் வந்து லாட்ஜெலாம் தங்கி இருந்திருக்காரு. நெடுமாறனும் காசி ஆனந்தனும் பேட்டி கொடுக்க போகிறாங்க, பிரபாகரன் வர போகிறாருன்னா நம்பியிருக்காரு. உண்மையிலே வைகோ பிரபாகரன் வர போகிறாரு. அப்புறம் சந்தேகம் தப்பான செய்தின்னு வெளிநாட்டில் யாரும் சொன்னா தெரியல, காலி மட்டும் தருவோம், காலி விட்டு வந்துட்டாரு சொல்லாமல் இல்லாமல் வைகோ. அது மாதிரி வைகோட வச்சுருந்தாங்க, யாராவது தொடர்பு வச்சுருக்காங்க. நம்ம வந்து அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படியே ஒரு ஐயா நெடுமாறனும் தொடர்பு வச்சுருந்தாங்க, நாங்கள் மறுக்கலை, அதெல்லாம் ஒன்றும் இது பண்ணலை. இந்த மாதிரி சொல்கிறீங்களே, என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு என்னங்க ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர் இருக்குது? விடுதலை புலிகளுக்காக பேசுவதற்கான அதிகாரம், அங்கீகாரம் சட்டத்தில் வேண்டாம். எல்டிடி சார்ல உங்களுக்கு என்ன இருக்குது? அவர் வரும்னு உங்களை யார் சொல்ல சொன்னது? நாங்கள் அந்த 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 வருஷமே 2009 2010 மாவீரர் நாள் கூட்டம் தஞ்சாவூர் நடத்துகிறீங்க. பெசண்டரங்கம்னு நினைக்கிறேன், நெடுமறையா நாங்கள்லாம் சேர்ந்தோம். அதில் பேர் அங்கே 2010 மாவீரர் நாளில் சொல்கிறாரு, அடுத்த மாவீரர் நாளுக்கு தலைவர் வந்துடுவார் சொன்னாங்க. நான் இருந்தேங்க, நாங்கள் எல்லாமே வந்தாரா? இப்போ நீங்கள் என்ன இப்போ பிரபாகரனுக்காக பேருங்கிறேன், உங்களுக்கு என்ன ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர்? பிரபாகரனை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு உண்டா? விடுதலை புலிகளை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு உண்டா? நெடுமாறன் அவர்களுக்கு இல்லை. அதனால இருப்பது போல பாசாங் செய்ய வேண்டாம். அதனால அவரை எனக்கு அது வந்து நீங்க இப்ப சீமான விமர்சனம் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த உரிமை உண்டு. பிரபாகரனுக்கு அத்தாரிட்டி போல அந்த பேசுறத அந்த அந்த மாய கதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அதெல்லாம் வேண்டியதில்லை. சீமான் மேல உங்களுக்கு விமர்சனம் தான், அதை அதோட நிறுத்துங்க, அதை பண்ணுங்க. நீங்க எல்லா ரைட்டும் உங்களுக்கு உண்டு. யாரையும் விமர்சனம் பண்ணலாம், கருத்து தானே, நல்லா பண்ணலாம், எல்லாருக்கும் உண்டு. காழ்ப்புணர்ச்சி கூடாதுன்றீங்க. காழ்ப்புணர்ச்சி கூட அது வேறவங்க, அது ஒரு விஷயம். காழ்ப்புணர்ச்சி கூட இருந்தா சீமா மேல காழ்ப்புணர்ச்சி இருந்தாலும் பேசுங்க, அது கூட தப்பு இல்லை. சரி, இவர் பிரபாகரனுக்கு பிரதிநிதி போல நீங்க பேசுவது தப்பு இல்ல. இங்க பெரியார் பேசியதைத்தான் தேசிய தலைவர் அங்க வந்துட்டு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்டவரை நீங்க ரெண்டும் நீங்க இப்ப எதிர்முனை ஆக்குறது சரியில்லை என்கிறார். எதிர்முனையை என்ன ஆக்குறாங்க? பெரியாரை நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது. சரி, எல்டிடி மேல உள்ள தடையை நீக்க சொல்லி வீரமணி போராடி இருக்காரா? சரியான கேள்வி கேட்டீங்க, சரியான கேள்வி கேட்டீங்க. எல்டிடி மேல உள்ள தடையை நீக்குங்கப்பா. ஏன்பா எல்டிடியே இல்லை,
பிரபாகரன் இல்லை ஒன்றும் இல்லை, ஏன் என்ன தடை? ஐயா வீரமணி கேட்குறாரா? இல்லை, அந்த பெரியாரிஸ்டுகள் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி இறங்கலாமே இப்போ கூட. ஒரு வார்த்தை உண்டா அதை பற்றி? இந்த இனத்தை அழிச்சது IPKF அழிச்சது நீங்கள் தான் அழிச்சிங்கன்னு இன்னைக்கு பேச தயாரா? இன்னைக்காவது பேச தயாரா? நம்ம இனத்தை 2000 பேரை கொண்டாங்க போய் இந்திய படையை அனுப்பி. ஐயா வீரமணி பேசினாரா? அவங்க பரிவாரங்கள் பேச்சா? அந்த பேச்சை பேசினதுக்காக கட்சியை விட்டு வெளியே போகிற அளவுக்கு தோழர் கோவை ராமகிருஷ்ணனையும் நம்ம குளத்தூர் மணியும் வெளியே அனுப்புற அளவுக்கு வந்தார். இந்த பேச்சு பேசணும் LTTக்கு ஆதரவாக இருந்ததுக்காக, விடுதலை புலிகளுக்கு ஆதரவாக இருந்து தியாகம் பண்ணவங்க இன்னைக்கு வேற மாதிரி இருக்காங்க. அது வேற. கோவை ராமகிருஷ்ணன் ஜெயிலில் இருந்தவர், குளத்தூர் மணி இருந்தவர், கட்சியை விட்டியா வந்தாங்க. திராவிடர் கழகம், வீரமணி ஐயா தலைமையுள்ள திராவிடர் கழகம் டெல்லி இந்திய அரசுக்கு ஜால்ரா போடுகிறது, விடுதலை புலிகளை காட்டி கொடுக்கிறது. அதனால வெளில வந்தாங்க. இந்த கதைலாம் நடந்திருக்கு பின்னாடி. அப்புறம் என்ன? அப்படி இருந்துறத வச்சுக்கிட்டு நீங்க வந்து பெரியார் பண்ணாரு அதை பண்ணாரு இதை பண்ணாரு. என்ன கேக்குறேங்க, இங்க பாருங்க ஐயா, நம்ம இவர் இருக்கார்ல, ஈழத்துல இருந்தாரு ஐயா, பார்லிமெண்ட் தந்தை செல்வா வந்து 70களில் 71 வாக்கில் கேட்கிறாரு ஆதரவு. ஈவேராவை சந்திச்சுக்கிறார் சென்னை வந்து. இது மாதிரி வந்து 70, 72, 73 கடுமையான நேரத்தில் ஈவேராவும் உயிரோடு இருக்காரு. 71 இருக்கலாம்னு நினைக்கிறேன். தந்தை செல்வா வந்து கேட்குறாரு, ஆதரவு கொடுங்க, ஒரு இயக்கம் நடத்துங்க, ரொம்ப எங்களுக்கு இதாக இருக்காங்க, ஒரு அழிப்பு வேலை அதிகமாக இருக்குன்ட்டு. அப்போ ஈவேரா என்ன சொன்னாருங்களா? நாங்களே இங்கே இந்தியாவுக்கு அடிமையாக இருக்கிறோம், நாங்கள் எப்படி உங்களுக்கு உதவ முடியும்? ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு என்ன உதவி செய்ய முடியும்? உண்மையில் யதார்த்தத்தில் 2 அடிமைகளும் ஒன்றா சேர்ந்து அடிமைத்தனத்தினுடைய துன்பம் தெரியும், ஆதரவு கொடுப்பான். காலனி நாடுகள் எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஆதரவு தானே காலனி விடுதலை ஆச்சு. எப்படி லாஜிக் பாருங்க, தப்பிச்சுக்கிறதுங்க. ஈவேரா, அந்த ஈவேரா பத்தி ஒன்றாவது ஒப்பிடக்கூடாதாக பிரபாகரனோட எதிரா. வீரபாண்டியன் அவர்களுடைய சக வயசு உங்களுக்கு அவருக்கும் கூட குறையா இருக்கலாம். ஆசான் அப்படின்னாவே ஒரு 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 பதட்டமாக அவர் பேசுறது, அடிக்கடி அதை சொல்லி தாக்குவது, இன்னும் அபாண்டமாக 2002 வந்துட்டு நீங்கள் ஒரு பாலியல் குற்றச்சாட்டில் ஈடுபட்டதாக சொல்லி பிரச்சனை வந்து சமூக வலைத்தளங்கள் அவர் பார்த்ததாக கூட நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய அபாண்டமாக சொல்லியிருந்தார் அப்படின்னு நாங்கள் பேசணும். அதை ஏன் என்ன பிரச்சனை அவர் உங்களுக்கு பேரில் இப்படி சொல்லக்கூடிய காரணம் என்ன? அது என்ன காரணம்? என்ன அவர் தான் சொல்லணும். இப்போ நம்ம வந்து ஆசான் என்பதை பற்றி அவருக்கு, இப்போ நான் அதை ஏற்கலை, நான் அதை எங்கள் எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்றது. நீங்க ஏற்கல விடுங்க, நாங்க படிக்கிறோம், நாங்க ஏற்கிறோம், அது சொல்றது இல்லை, அது மாதிரிலாம் தள்ளக்கூடாது. அது நம்ம ஏற்கிறது ஒருத்தர் அவர் அன்பா சொல்றதை போய் அப்படி சொல்லாதீங்கன்னு நான் தடை போட முடியாது. அது ரொம்ப இதாக இருக்கும், ஒரு அகங்காரம் மாதிரியும் போயிடும். அது அதில் சுகம் கண்டு அதையே நாங்கள் உச்சரிச்சுக்கிட்டு நாங்கள் எழுதும் பொழுதெல்லாம் எங்கள் ஏடுகள்லையோ எங்கள் துண்டறிக்கைகள்லையோ ஆசான் நாங்கள் எழுதுறதும் கிடையாது, போட்டது கிடையாது. நாங்கள் தோழர்னு பேசிக்கிறதா. இப்போ நடைமுறை பழக்கத்தில் ஐயான்னு சொல்கிறவங்க சின்ன பிள்ளைகள் வயசு குறைச்சலா உள்ளவங்க ஐயான்னு சொல்லுவாங்க. நான் இப்போ தம்பி போக்குவரத்து அப்படின்னு சொல்கிறது அது அகவை காரணமாக சொல்கிறது. அந்த மாதிரி தான் உறவு இருக்கே தவிர வந்து ஆசான் போக்குவரத்துலாம் நம்ம அதை இது பண்ணுறதில்ல. வெளியில் நம்ம நண்பர்களாக உள்ளவங்க அவங்க அன்புக்கு மதிப்புக்கு சொல்கிறாங்க. அதை பொறாமப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்குறேன். அவங்க சொல்லிக்கிறாங்க, எவ்வளோ பேர் எவ்வளோ இருக்குது பண்ண அதெல்லாமா சொல்கிறோம். இப்போ வந்து முத்தமிழ் அறிஞருங்கிறாங்க கருணாநிதியை, அப்படி தான் அவங்க எழுதுகிறாங்க. முத்தமிழ் அறிஞர் வேறு யாருமே இல்லையா? சாதாரண மக்களே முத்தமிழோடு தான் இருப்பாங்க. வாழ்க்கையிலே இயல் இசை இருக்குல்ல, இயல் இசை 3ம் வாழ்க்கையில கலந்துருக்கு. இது வந்து இந்த அறிஞர்களுக்கு மட்டும் இல்லை, ஆய்வு பண்ணவங்க அறிஞர்கள். ஆய்வு பண்ணி என்ன அதை கண்டுபிடிச்சி ஒரு புதுசாக பண்ணிட்டார். முத்தமிழ்ல ஒரு பண்ணது என்ன, ஒரு PhD பண்ணுவாங்கன்னா ஒரு புது தீசிஸ் ஒன்று கண்டுபிடிக்கணும். ஆமாம், முத்தமிழை ஒப்பிச்சதுனால முத்தமிழ் அறிஞர் கிடையாதுங்க. இல்லை, சிலப்பதிகாரத்தை சொல்ல தெரிகிறது, இசை நுட்பம் தெரிகிறது, அவருக்கு கட்டுரை எது தெரிகிறது, கடிதம் எது தெரிகிறது. எனவே முத்தமிழ் என்ன எல்லாம் தான் முத்தமிழ் அறிஞர். எவ்வளோ பேர் இருப்பாங்க, அதில் என்ன உங்கள் கான்ட்ரிபியூஷன்? இப்போ இளையராஜாவை பாராட்டுறாங்க அப்படின்னாக்க அவர் இசை நுட்பத்தில் புதிய பங்களிப்பு செஞ்சுருக்காரு. எல்லாரும் வியக்குறாங்க. அவர் மேலே கோபதாமம் உள்ளவங்க கூட இளையராஜா மேலே வியக்குறாங்க அப்படின்னாக்க அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ எனக்கு தெரியாது, நான் நம்பிட்டு போக வேண்டியதானே தவிர தெரிஞ்ச ஆட்கள்
அக்ரஹாரத்தில் உள்ளவங்களே, அதாவது வியக்கிறாங்க, பாராட்டுறாங்க. அக்ரஹாரத்தில் உள்ளவங்களே, இசையில உள்ளவங்களே வியக்குறாங்க இளையராஜா கிட்ட. அப்படின்னா அவர் பங்களிச்சிருக்காரு இந்த துறையில. வெறும் பாடுறது எப்படி இதாயிராது, பாடுறது பல பேருக்கு வருது. அது மாதிரி நீங்க முத்தமிழர் நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப நாங்க அதெல்லாம் கேட்டோம், நீங்க போட்டுருக்கீங்க, போட்டுட்டு போங்கன்னு சொல்றோம். அதையே சொல்லி நக்கல் பண்ணிட்டு அதே கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு ஏன் அவருக்கு அப்படி தோணுது? உங்க பேர்ல என்ன விருப்பம்? இவருக்கு ஏன் தோணுது இல்லை. அது போல அடுத்தது நீங்க இதை சொல்றீங்க. இப்போ நானும் பார்த்தேன், அவருடைய காணொலியை பார்த்தேன். சுபவி நான் வந்து சென்னை வர்றதுக்கு தான் தொடர் வண்டி பிடிக்கிறதுக்காக நம்ம தோழர் தஞ்சாவூர் தோழருடைய பைக்கில் பின்னாடி உட்காந்து வர்றேன். ஹேண்ட்பேக்கை கையில் வச்சுக்கிட்டு வருவேன். ஹேண்ட்பேக்கை பார்த்த உடனே ஏதோ இந்த வசூல் பண்ணுறாள்னு நினச்சாங்கன்னா என்ன அளவு தெரியாத போயிடுவேன். வந்து வழியில் பஸ் ஸ்டாண்ட்லாம் இல்லை, வழியில் வந்து அப்படியே டக்குன்னு பிடுங்குறாங்க. இப்போ ஹேண்ட்பேக்கை பிடுங்குறான், அடிக்க கிடைக்க அதெல்லாம் இல்லை, ஹேண்ட்பேக்கை பிடுங்குறான். பிடுங்குறோன்னு நான் ஏன்னா பிடுங்குறான்னு தனியாக எடுக்கும்போது வண்டி தடுமாறி நான் கீழே விழுந்துடுறேன். ஸ்பீடாக போன வண்டி கீழே விழுந்தோடனே அந்த கீழே விழுந்ததில் எனக்கு காயம். அப்படி அடிக்கலை விடுபடலை. ஆமாம், வந்து நான் பார்த்தேன் உங்களை. அவன் அடிக்கலை. அங்கே உள்ள பத்திரிகையாளர் எல்லாரும் தெரியும்ல, தஞ்சாவூர் உள்ளவங்களாம் தெரியும்ல. அவன் அப்புறம் புகார் கொடுத்தா எனக்கு யாருன்னு சொல்ல தெரியாது. அவங்க தெரியல, உள்ள 2 பேர் வந்தாங்க. இது மாதிரி அவன் வந்து அப்புறம் போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவங்க ப்ரொஃபஷனல் ரவுடிஸ், அவங்க தொழிலே ரவுடி, இந்த மாதிரி வழிப்பறி பண்ணுறவனுங்க. அந்த பயிர் ஏற்கனவே வழக்கில் இருக்கானுங்க. அவங்கள பிடிச்சிட்டாங்க. என் பையனையும் கையை பிடிச்சிட்டு மீட்டுட்டாங்க. ஹேண்ட்பேக்கை எடுத்துட்டாங்க. அவன் தூக்கி போட்டு போயிட்டாங்க. அதை எடுத்துட்டு அது அப்படியே அந்த பையை எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. அந்த பையை அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க போலீஸு. அடுத்தது வந்து அவங்களை பிடிச்சி என்னை கொண்டு போய் அடையாளம் காட்டுங்கன்னாங்க. அதில் ஒரு பையன் ஒருத்தர் லைட்டாக எனக்கு தெரிஞ்சு நான் போன உடனே அவன் காலில் விழுந்து கும்பிட்டான். மன்னிச்சுக்கோங்க, என்ன ஒன்றும் சொல்லாதீங்க அப்படின்னா. அவங்கெல்லாம் அரியலூர் மாதிரி, அரியலூர் பசங்க, அரியலூர் அந்த பசங்க ஏற்கனவே பல வழக்கில் இருக்கு. அதனால போலீஸ் எளிதாக அந்த குற்றப்பிரிவு போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அவங்க அதை வந்து பேசினது சட்டமன்றத்தில், அதை பிரச்சனையாக பேசினது திமுக சட்டமன்ற உறுப்பினர், எங்கள் ஒரத்தநாடு உறுப்பினர் தான், வழக்கறிஞர். அவர் தான் பேசினார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சின்னு நினைக்கிறேன் அப்போ. ஆமாம், அவர் வந்து எடப்பாடி பழனிசாமியா இல்லை யாருன்னு தெரியல, எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை. அது எடப்பாடி பழனிசாமியாக இருக்காது. அப்போ அந்த அம்மாவாக இருந்து நினைக்கிறேன், ஜெயலலிதாவாக இருந்துச்சு, யாருன்னு தெரியல, எனக்கு அந்த வருஷமே மறந்து போச்சு. அதிமுக ஆட்சி, எதிர்கட்சியாக இருக்கிறது அதான் ஸ்டாலின். திமுக சார்பாக தான் அந்த கேள்வி சட்டமன்றத்தில் திமுகவில் தான் நம்ம ஒரத்தநாடு எம்எல்ஏ வழக்கறிஞர், டக்குன்னு மறந்து போகுது பேர். இப்போ அவர் இல்லை, தோத்துட்டாரு. இப்போ இவர் வைத்திலிங்க எம்எல்ஏ, போன பீரியட் அவர் தான் எம்எல்ஏ. ரொம்ப எல்லாத்தையும் ஜாஸ்தியாக பழகக்கூடியவர். அவர் தான் கேள்விகள் கேட்குறாரு. இந்த மாதிரி ஒன்று சட்டம் ஒழுங்கு இல்லாத இது மாதிரி போனவர், பொது நோக்கத்தில் உள்ளவர். அவர் இது மாதிரி பண்ணியிருக்காங்க, தாக்கிறதுக்கு இது பண்ணி தாக்கியிருக்காங்க, வழி பண்ணியிருக்காரு, அதுன்னு பேசுகிறாரு. சீரியஸாக அவரும் பதில் சொல்கிறார், முதலமைச்சரும் பதில் சொல்கிறார். இதுபோல் வந்து நடவடிக்கை எடுக்கிறது சீரியஸாக பண்ணுறதுன்னு எடுத்துருக்காங்க. அது பிடிச்சிடுறாங்க. அது எல்லோரும் பிடிச்ச உடனே அப்புறம் அவர் வைகோ எனக்கு உடனே பேசினார். வைகோ பேசி எஸ்பிகிட்ட பேசியிருக்கேன் அண்ணன் நான் அவரை நம்பேன். அண்ணன் எஸ்பிகிட்ட பேசுகிறேன், சீரியஸாக நடவடிக்கை எடுப்பாங்க, போவாங்க வருவாங்க. இன்னும் எல்லாருமே கடுமையாக நடவடிக்கை எடுத்தாங்க. ரொம்ப எடுத்தால் உங்களுக்கு ஒரு வாரம் பார்த்தா, ஒரு வாரத்தில் பிடிச்சிட்டாங்க. அவனை அவங்க 2 பேரும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டா என்ன கொண்டு போய் காட்டுறாங்க, தான் பாருக்கிறேன் காட்டுறாங்க. அவங்க அரியலூர் பக்கம் ஆட்கள். இந்த மாதிரி நான் அவரை நன்றி சொல்கிறேன், எங்கள் ஒரத்தநாடு எம்எல்ஏவுக்கு நன்றி சொல்கிறேன். அப்புறம் வந்த பிறகு எனக்கு நன்றி சொல்லாதீங்க, தலைவருக்கு சொல்லுங்கள், தளபதி சொல்லி தான் நான் பேசினேன் என்னாரு. ஸ்டாலின் தான் இந்த இதை நீங்கள் பேசுங்க உங்கள் ஊருக்காரர் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் நான் பேசினேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் மாதிரினா கேட்டேன் சுவி. அது மாதிரி நடந்த விஷயங்கள் அது வந்து இப்போ அவர் இப்படி பேசுறாருன்னா எனக்கு வந்து இல்லை திருச்சி பேருந்து நிலையத்தில் பாலியல் சீண்டல் ஈடுபட்ட தஞ்சாவூர் அது அப்படி சொல்ற, அது ஏன் அப்படி சொல்றாரு அவரு? அதான் சம்பவம் பஸ் ஸ்டாண்ட்லேயே நடக்கல. அது நடந்தது வந்து கோடவுன் இருக்கு, நெல் கோடவுன் இருக்கு, பஸ் ஸ்டாண்டுக்கும் இது அந்த ராமநாதன். இல்லை, இந்த சம்பவத்தை தான் அவர் ஐயா அப்படி சொல்கிறாரா? இந்த சம்பவம் தான், வேற என்ன தாக்கப்பட்டது தான். அதுக்கு முன்னாடி தாக்கப்பட்டது. அது ஒரு
ஒரு ஜாதி ஆதிக்க பிரச்சனையில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எதிராக பண்ண அநீதியை எதிர்த்து ஒரு ஊரில் நாங்கள் போராடும்போது அங்கே தாக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக நீங்க தாக்கப்பட்ட மக்களுடைய சம உரிமைக்காக நின்னேன். அது நின்று போது அங்கே தாக்கப்பட்டேன். அது வேற. அது 85ல் நினைக்கிறேன். அது 84 85ல். அது இது இப்போ நடந்தது. இது இந்த விடய சம்பந்தமாக உடனே அவர் பேட்டியை பார்த்த உடனே நான் உங்களுக்கு தொலைபேசி எடுத்து என்ன ஐயா அப்படி ஒரு சம்பவம் நடந்ததான்னு உங்ககிட்ட நான் கேட்டேன். நான் அதுக்கு நீங்கள் ஒரு பதில் வந்து ரொம்ப சிறப்பாகவும் அழுத்தமாகவும் இருந்தது. அது அவர் பேரில் தவறு இல்லை, அந்த திராவிடத்தினுடைய ஜெனட்டிக் மரபு அப்படிப்பட்டது. அது என்ன மரபுன்னு சொல்லுவாங்க. இல்லை அது ஒரு ஒரு பொய்யை வந்து தயக்கமில்லாம கூச்சம் இல்லாமல் சொல்லக்கூடிய மரபு திராவிட மரபு தான். ஒரு நிரூபிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நிரூபிக்கிறதுலாம் இல்லை. இப்போ அந்த மரபு தான். இப்போ இவரை எடுத்துக்கிட்டிங்கன்னா மரபுன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா நமக்கு வந்து குடும்ப மரபுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுபவி ஒரு நல்ல குடும்ப மரபு உள்ளது. அவங்க அப்பா வந்து பிராமண வர்ணாசிரம ஆதிக்கத்தை எதிர்த்து ஈவேராவை ஆதரித்து அண்ணாவை ஆதரித்து திமுகவில் இருந்தவர் சுப்பையா அவர்கள் ஒரு முன்னோடியானவர். அவர் உங்கள் அண்ணன் நம்ம திரைப்பட இயக்குனர் எஸ்பி முத்துராமன் எல்லாருமே, இன்னொரு அண்ணன் பொறியாளர், எல்லாருமே நல்ல குடும்பம். நம்ம குடும்பத்தோடு எங்களுக்கெல்லாம் வர பழக்கம் இருந்தது. அப்போ அவரோட நெருக்கமாக இருக்கும்போது எல்லாமே நல்ல பண்புள்ளவங்க. அந்த குடும்பத்தில் இப்படி ஒருத்தர் தோன்றி இருக்கிறது எனக்கு என்ன தோணுச்சுன்னா மரபு, அந்த குடும்ப மரபுக்கு மாறானது. இப்போ இந்த திராவிட மரபு என்பது ஒரு தொற்று நோய். அது வந்து என்ன படிச்சுன்னாக்கா இவரே மாத்திருச்சு. ஒரு நல்ல பண்புள்ள குடும்பத்தில் பிறந்த பிள்ளை இவரையே மாத்திருச்சுன்றீங்க. ஒரு பண்புள்ள குடும்பத்தில் பிறப்பு நல்லா, அதாவது அவதூறாக யாரையும் பேசக்கூடாதுன்னு சொல்லுவார். நாங்கள்லாம் பழகும் பொழுது எதிரியாக இருந்தால் கூட நம்ம வந்து ஷார்ப்பாக சொல்லணும், அதே சமயம் வந்து அவதூறாக நம்ம சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிற பண்பில் தான் இருந்தார். 90கள் எல்லாம் பார்த்தப்ப நம்ம அங்கே ஈழ பிரச்சனைகள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து செயல்பட்டோம். தமிழ் தேசிய மாநாடு நாங்கள் ஒன்றா தான் நடத்தினோம். தமிழ் தேசிய தன்னுரிமை மாநாடு அவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் நடத்தினோம். அவருடைய உழைப்பும் கடுமையானது. அப்படிப்பட்ட நிலைகளை இருந்தது. அப்போ கருணாநிதியெல்லாம் கடுமையாக விமர்சனம் பண்ணுவார். கடுமையாக கருணாநிதி ரொம்ப விமர்சனம் பண்ணுவார். என்னன்னா தப்பு, அவருக்கு லட்சியம் இல்லாத நபர் அவர் அல்லது போதுன்னு வச்சுங்க. அப்படி இருந்தவர் வந்து இப்போ நம்ம என்ன பேருந்து மட்டும் இல்லை, பொதுவாக அவர் காணொலியில் பேசிகிட்டு இருக்கார்ல, ஒன்று டப்பான்னு பேசுகிறது, டைம் பண்ணுறது, போகிறது வர்றது, வந்து ஒரு காட்டி கொடுக்குறது மாதிரி போயிடுது. என்னென்னா ஏஜென்ட் ப்ரோவோகேட்டரும்பாங்க, லெனின் சொல்லுவார் அந்த காலத்தில். அதை ஜார் ஆள் என்ன பண்ணுச்சு, ஜார் உளவுத்துறை என்ன பண்ணுமா, கம்யூனிஸ்டுகள் ஊர்வலம் போனாங்கன்னாக்க ஜாரை கடுமையாக கொச்சையாக திட்டி ஊர்வல கோஷம் போட ஆள் அனுப்பிடுவானா ஜாருடைய போலீஸு. சரி, நம்ம ஆளு என்ன பண்ணாங்க, உட்காரங்க தொழிலாளிகள் நான்லாம் திட்டாடான்ட்டு இவன் கோஷங்கள் திருப்பி போடுவாங்க. அப்படியே வந்து பிடிச்சி அந்த கேஸ் பதிவு பண்ணுவானா. அவங்கள சொல்லுவார் அவர் லெனின் அந்த காலத்துல, ஏஜென்ட் ப்ரோவோகேட்டர், ஆத்திரமூட்டுபவன். ஏஜெண்டா இருந்து அதிகாரத்தில் உள்ளவனுக்கு ஏஜெண்டா இருந்து ஆத்திரமூட்டுபவன். ஏஜென்ட் ப்ரோவோகேட்டர் மாதிரி ஆகி ஏஜென்ட் ப்ரோவோகேட்டர் ஆகி என்ன பண்ணிட்டாருன்னா என்கிட்ட என்னை வந்து ஒன்னொரு காணொலி பண்ணுறது, இவர் தமிழ் தேசியம் பேசுறாரு, தமிழ்நாடு விடுதலை கேட்க வேண்டியதானே, அதையும் கேட்கல அப்படிம்பாரு. நான் இறையாண்மை உள்ள தேசங்களின் கூட்டமைப்பா இந்தியா மாத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம், விடுதலை அடைங்கன்னு கேட்க வேண்டியதானே. அது ஏன்னா அப்படியா நம்ம கேட்குறோம் நாங்கள் அப்படின்னு கேட்போமா, உடனே பிரிவினை தடை சட்டத்தில் இவங்க தலைவர் ஆசான் எல்லாம் விட்டு கைது பண்ணிக்கலாம். நோக்கம் பாருங்க, இந்திய அரசு பண்ணணும், ஒன்று ஸ்டாலின் பண்ணணும் அல்லது இந்திய அரசு பண்ணணும். ஏஜென்ட் ப்ரோவோகேட்டர் அந்த மாதிரி இவர் பேசிகிட்டு இருப்பார். இப்போ இது மாதிரி அது பண்ணடா, இந்த மாதிரி சீரழிவுகள்லாம் எப்போ வந்துச்சு. நான் கேட்குறது, உங்கள் ஈவேரா வந்து 73 அவர் அந்த ஆண்டு டிசம்பர் இறந்து போகிறாரு. அதுக்கு முன்னாடி செப்டம்பர் அவருடைய பிறந்த நாள் வருது. அந்த பிறந்த நாளுக்கு வந்து விடுதலை சிறப்பு மலர் போடுறாங்க. அதுக்கு கட்டுரை கேட்குறாங்க இவர்கிட்ட. அதுக்கு எழுதுறாரு பாருங்க, சொல்லிடுறாங்க கொஞ்சம். வழமை போல் இந்த ஆண்டும் என்னுடைய பிறந்த நாள் மலருக்கு கட்டுரை கேட்டிருக்கிறார்கள். அடுத்த ஆண்டு பிறந்த நாளுக்கு நான் கட்டுரை எழுத முடியாதோ தெரியாது. ஏனென்றால் நான் உயிரோடு இருப்பேனோ மாட்டேனோ என்பது ஒரு பக்கம், உயிரோடு இருந்தாலும் எழுதும்படிக்கு வெளியில் இருப்பேனா முடியாதபடிக்கு ஜெயிலில் இருப்பேனா தெரியாது. ஜெயிலில் இருக்கக்கூடிய அளவுக்கான ஒரு கடுமையான முழக்கத்தை வச்சு போராட்டம் நடத்தணும்.
என்ன என்றால் தமிழ்நாடு விடுதலை என்பதை வைத்து தான் போராட்டம் நடத்தணும். நான் நினைச்சேன் இந்து மதத்தை ஒழிச்ச பிறகுதான் தமிழ்நாட்டு விடுதலை எல்லாம் அடைய முடியும்னு. தமிழ்நாடு விடுதலை அடைஞ்சா தான் இந்து மதத்தை ஒழிக்க முடியும். நம்ம மதத்தை அவ்வளவு லேசாக மக்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள். இந்த மாதிரி பிறந்தநாள் கட்டுரை எழுதியிருக்காரு, உறுதியாக எழுதியிருக்காரு. இதை ஜெயிலே இருக்கணும் தமிழ்நாடு விடுதலைன்னு. உங்க தலைவர் தானே சொன்னாரு ஈவேரா. கேட்க வேண்டியதானே நீங்க ஈவேரா தாசர் இல்ல சுப்பவீர பாண்டியன், தமிழ்நாடு விடுதலை கேட்க வேண்டியதானே, நீங்க கேட்க வேண்டியதானேங்கிறேன். சரி, என்ன கேட்குறீங்கல்ல? உங்க தந்தை சொன்னதானே அரசியல் தந்தை. தமிழ்நாடு விடுதலை அடைஞ்சாதான் இந்து ஆரியத்தை ஒழிக்கலாம், பார்ப்பனியத்தை வீழ்த்தலாம், அதுக்கான சூழ்நிலையே கிடைக்கும். அப்பதான் தமிழ்நாடு விடுதலை அடையாம அது கிடைக்காதுன்னு ஈவேரா எழுதியிருக்காரு. 73 செப்டம்பர் 17 பிறந்த நாள் விடுதலை மலர்ல. இறப்பதற்கு கொஞ்ச காலம் முன்னாடி எழுதினாரு. சரி, அதை நீங்க எடுத்து சொல்ல வேண்டியானே. இப்ப விடுதலை அடைஞ்சாதான் நமக்கு எல்லாம் நடக்கும். இல்லைன்னா பிராமணியத்தை ஒழிக்க முடியாது, ஆரியத்தை ஒழிக்க முடியாது, திராவிட லட்சியத்தை அடைய முடியாது. இல்லை, அதையும் அவர் சொல்லிட்டு தான் இருக்கிறார். தமிழ்நாடு விடுதலைக்கு திராவிடத்தை விட்டா வேற வழியிலன்னு தானே அவர் பேசி கேட்க முடியாது. நேரம் கேட்க முடியாது. இவர் கேட்க வேண்டியதானே, ஸ்டாலின் கேட்க வேண்டியதானே, உதயநிதி கேட்க வேண்டியதானே, இவரும் கேட்கணும். இவங்க தலைவர் வழிகாட்டுற தலைவர் தளபதி ஸ்டாலின் கேட்கணும்ல. ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? அவரை ஏன் கேட்கறாரு நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல இவராவது அதை அழுத்தம் கொடுத்து பிரச்சாரம் பண்றாரா? தமிழ்நாடு விடுதலையே பெரியார் சொல்லி இருக்கிறாரு, பெரியார் சொல்லியிருக்காரு, எங்க பிரச்சாரம் பண்றாரா? நம்ம அதை கடைபிடிக்கணும், செயல்படுத்தணும்னு கேட்கிறாரா? அப்ப ஏஜென்ட் புரோவோகேட்டரா தூண்டி விட்டு பகைவனிடம் சிக்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு எதிரியின் கையால் முகவர் போல நீங்க என்ன கேட்குறீங்க? தமிழ்நாடு விடுதலை அப்படின்ட்டு நீங்க ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்க ஏஜென்ட் உங்க தந்தை தானே சொன்னாரு, அரசியல் தந்தை. அப்ப இந்த மாதிரி சீரழிவுகள் வந்தது என்னன்னா திராவிடத்தினுடைய சீரழிவு. அது இப்போ ஒருத்தர் ஒரு பண்ணார், இப்போ அதை விட்டுட்டாங்க. இப்போ அண்ணா திராவிட நாடு கேட்டார், அதையே பேசிட்டு இருக்க வேண்டிய இல்லையா, அடுத்தது நல்லது பண்ணா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்கல்ல. அந்த மாதிரி இல்லை, இது ஏஜென்ட் புரோவோகேட்டர். அதாவது மாற்று கருத்து உள்ளவங்க மாற்று கருத்துங்கிறதுக்கு தாண்டி ஏதோ ஜென்ம பகைவர்களை சந்திக்கிறது போல பகைவனுக்கு கையாளா இருந்து இந்த நண்பனா இருந்து பகைவனா மாறினவன கருத்து இருக்கிறது. இதான் காட்டி கொடுக்குற வேலை. ஆமா, அதனாலதான் அப்படி சொல்றேன். நான் சொல்றாரு அது மாதிரி இப்ப சீரழிஞ்சு போயிட்டாரு அவரு. அது சொல்ல வந்தேன். மரபுன்னா திராவிடம் தான் அதை சீரழிச்சது. ஏன்னாக்க ஒரு அபாண்டமான விஷயங்களை பேசக்கூடிய திராவிட அவங்க தந்தையே அப்படிதான் பேசுவார். யாரு? அரசியல் தந்தை இருக்காரு ஈவேரா. ஐயா சொல்றதுக்கு நான் சொல்றேன், பல்ட்டிகளின் பயில்வான்ங்கிறது ஈவேராவை. ஈவேரா பல்ட்டிகளின் பயில்வான். ஆமா, ஏன்னா ஒரு சொல்லுவாரு, அதை பார்த்துவாரு. இப்போ உதாரணமா தனியா வரும்போது காங்கிரஸ் ஒழிப்பு, காந்தி ஒழிப்பு. காந்தினா காலி பண்றது இல்லை, காந்தியத ஒழிப்புன்னு வச்சுங்களேன். அவர் சொல்ல வந்தது இப்போ ஈவேரா தான், நம்ம திருச்சி பேச வேண்டியதில்லை. காங்கிரஸ் ஒழிப்பு, காந்தி ஒழிப்பு, இன்னொன்று ஏதோ ஒன்று சொல்லுவார். இதெல்லாம் ஒழிக்கிறதா என் 3 வேலைன்னு வருவார். தனிநாடு வேணும், அதெல்லாம்